மேனி எங்கும் லட்ச லட்சமாய் நட்சத்திர கொப்புளங்கள் கொண்ட வானத்தை கேட்டால் சொல்லக்கூடும் இரவு ரணமானது என்று. என் இமைகளின் மீது ஏறி நின்று அழுத்தும் தூக்கத்திலிருந்து தப்பிக்க முடிந்ததே இல்லை. ஒரு நாள் தீபம் பூங்கா எங்கள் குடியிருப்பின் பெயர். ரயில் தண்டவாளத்தை போல எதிரெதிரில் 2 வீதிகள், மொத்தம் 22 வீடுகள். நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ரகத்தை போல எங்கள் பகுதி ஒரு தினுசாக இருக்கும். சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த கடிகாரம் 10 முறை அலறி நின்றது. வீட்டின் எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டிருந்தன. வீதியும் கருத்த இரவை பூசிக்கொண்டு கண்ணுறங்க தொடங்கிவிட்டது. இப்போது எல்லோரும் உறங்க போய்விட்டார்கள். அக்டோபர் மாதத்தின் அடைமழை வெளியில் சடசடத்து பெய்கிறது. அந்த பேரொலி யாரையும் எழுப்பவில்லை. அம்மா ஓய்வு பெற்ற நேர்மையான தலைமை ஆசிரியர். வீட்டிலோ தியாகத்தின் பேருருவம். ஊரார் பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக பாவித்த கருணை பெருந்தேவி அவள். ராஜம் என்று பேரரசியைப் போல அவள் கையெழுத்து போடும் அழகை நான் பலமுறை ரசித்திருக்கிறேன். தன் பணிக்காலம் முழுமையும் அவள் பள்ளிக்கு விடுப்பு எடுத்துக் கொண்டதே இல்லை. அவள் பணியில் மிகவும் கண்டிப்பானவள். அவள் ஒரு நாளும் நோய்வாய்ப்பட்டு படுத்ததே இல்லை. பள்ளியானாலும் வீடானாலும் பம்பரமாக சுழன்று கொண்டே இருப்பாள். ஆஸ்துமா இல்லை என்ற போதிலும் எப்போதாவது ஏற்படும் சுவாச தொல்லைகளுக்கு அவள் ஆளாகும் போது அம்மாவின் சுவாச பாதையில் விழும் பேரிரைச்சல் எங்களை பயப்படுத்தும். குழந்தையாக இருக்கும்போது அவளது மூச்சு திணறலை கண்டு நான் அஞ்சி நடுங்கி இருக்கிறேன். பகல் நேரத்தில் அம்மா எப்போதும் தூங்கியதே இல்லை. விடுமுறை நாட்களிலும் வேலை செய்து கொண்டே இருப்பாள். பணி ஓய்வு ஆனதிலிருந்துதான் அவள் சுகவீனமானாள். எப்போதும் இடது மார்பகத்தை கை வைத்து அழுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருந்தாள். ஏன் இப்படி அனிச்சையாக செய்கிறாள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அம்மாவும் அதை அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் வலுக்கட்டாயமாக நடத்திய மருத்துவ பரிசோதனையில் தான் அம்மாவுக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. அன்றுதான் அம்மா எனக்கு மகளானாள். நான் மூத்த மகனாக இருந்ததால் என் மீது அவளுக்கு அளவில்லாத அன்பு. நானும் அவளை விட அதிகமாக அன்பை திருப்பி போடுவேன். அம்மா தூங்கிவிட்டால் காலையில் தான் விழிப்பாள். இடது மார்பகத்தை எடுத்ததிலிருந்து அம்மாவுக்கு தூக்கம் அரிதான ஒன்றாகிவிட்டது. தீராத வலி அவளை ஒரு நாளும் உறங்க விடுவதே இல்லை. வெண்மஞ்சள் நிறத்தில் தேவதையை போல எப்போதும் சொலிக்கும் அவளது முகம் கொஞ்சம் கொஞ்சமாக புகைப்படிந்ததை போல மாறத் தொடங்கியது. அந்த நிறமாற்றம் எங்கள் வீட்டில் உள்ள எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அம்மாவின் முகத்தை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் மனது ஏதோ செய்யும். இப்போதெல்லாம் அம்மா சரியாக தூங்குவதே இல்லை. 3 பிள்ளைகளுக்கு பால் சுரந்த தாயின் இடது மார்பை வேரோடு அறுத்து எடுத்து விட்டார்கள். அவளின் அறுவை சிகிச்சைக்கு பின்னான நாட்களில் ஒரு முலை குறைத்த திருமா பத்திரியான என் அம்மாவை அருகிருந்து கண்ணிமை காப்பது போல கவனித்துக் கொண்டேன். வரவேற்பறை, சமையலறை போக எங்கள் வீட்டில் 2 படுக்கை அறைகள். வரவேற்பறைக்கு பக்கத்தில் இருக்கும் அறையில் தான் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தே உறங்குவது வழக்கம். அப்பாவுக்கு தூக்கம் மிகவும் பிடித்தமான ஒன்று. எப்போதும் அசந்து தூங்குவார். அம்மா நோய்மையான பிறகு அப்பா இப்போதெல்லாம் விழிப்புடனேயே தூங்க பழகிவிட்டார். அம்மாவின் அறுவை சிகிச்சை நடந்த இல்லத்தில் தூக்க கலக்கத்தில் கைப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சுவரோரம் பல்லியை போல உடலை ஒட்டி வைத்துக் கொள்வார் அப்பா. முழு கட்டிலில் அம்மாவுக்கு 3/4 பாகமும் அப்பாவுக்கு 1/4 பாகமும் என்று எப்போதும் இவர்கள் இருவரும் பங்கு பிரித்துக் கொள்வார்கள்.
அம்மாவின் இரவை கண்காணித்துக் கொண்டே நான் பக்கத்து அறையில் தூங்குவது வழக்கம். மனைவி, மகன், மகளுடன் உறங்கும் அளவிற்கு எங்களுக்கு சற்று பெரிய கட்டில். கதவை முழுமையாக சாத்தி உறங்கும் பழக்கம் எங்கள் யாருக்கும் இருந்ததில்லை. பக்கத்து அறையின் இருமல் சத்தம், மின்விசிறியின் இரைச்சல் சத்தம் எல்லாம் கேட்கும். இரவு எங்கள் வீட்டில் இருந்த எல்லோரையும் அணைத்துக் கொண்டு உறங்கிக் கொள்ளும். வேலை நாள், விடுமுறை நாள் என்பது அலாரம் கடிகாரத்திற்கு தெரியாது. காலை 5 மணி ஆகிவிட்டால் காது கிழிய பலமுறை அலறி அலறி அழைத்து எழுப்பும். வீட்டில் கடைசியில் தூங்கி முன்னதாக எழுவது நான் மட்டும்தான். அம்மா இப்படியான நிலையில் இருப்பதால் வேலைக்கு விடுமுறை எடுக்க மனம் சம்மதித்ததே கிடையாது. அதிகாலை 6 மணி பேருந்தை நான் ஒரு நாளும் தவறவிட்டதே இல்லை. தினமும் என் பயணத்தின் நீளம் எனக்கு எப்போதும் ரணம் இருந்ததாகவே இருந்தது. பயணத்தில் அம்மாவை நான் நினைத்து அழாத நாளே இல்லை. அவளது புற்றுநோய்க்கு சிகிச்சை தொடங்கிய நாளிலிருந்து அம்மா இரவில் தவறாமல் வாந்தி எடுப்பார். குளியலுக்கான பிளாஸ்டிக் பக்கெட் இரவில் குளியல் அறையிலிருந்து அம்மாவின் படுக்கை அறைக்கு புலம்பெயர்ந்தது. அம்மா எடுக்கும் வாந்தி உரத்த சத்தத்தோடு இருக்கும். இப்போதெல்லாம் அவளால் சரியாக சாப்பிட முடியாததால் வாந்தியில் உணவு கலந்திருக்காது, நீராக மட்டுமே பூவே பூவே என்ற சப்தத்தோடு அம்மா எடுக்கும் வாந்தியை அந்த பக்கெட் முகம் சுளிக்காமல் வாங்கிக் கொள்ளும். நான் அப்படியே தான். சில நாள் அமர்ந்த நிலையிலும் பல நாள் படுத்த வண்ணமாகவும் உடம்பை வலதுபுறமாக உருக்களித்து வைத்துக் கொண்டு இப்படியே வாந்தி எடுப்பான். அம்மாவின் வாந்தி லேசான சிவப்பு கலந்த மஞ்சள் நிறம், பார்ப்பதற்கு ரஸ்னா நிறத்தில் இருக்கும். பக்கெட்டில் 1/4 பங்கு நிரப்பப்பட்ட நீரில் அவரது வாந்தி விழுந்து அடர் மஞ்சள் நிறமாக மாறிவிடும். தண்ணீரில் கொட்டிய ரங்கோலி திரவத்தை போல அது காட்சியளிக்கும். வாந்தி எடுக்க எத்தனைக்கும் வினாடியில் நான் வந்து நிற்பேன். எனக்கும் அம்மாவும் அவள் வாந்தி எடுக்க எத்தனைக்கும் வினாடியில் நான் வந்து நிற்பேன். எனக்கும் அம்மாவும் அப்படி ஒரு அவள் வாந்தியை முழுமையாக எடுக்கும் வரை பொறுமையாக காத்திருந்து அதை சுத்தம் செய்து மீண்டும் தண்ணீர் பிடித்து வைப்பேன். இது அன்றாடம் நடக்கும். இந்த தருணத்தில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். இல்லை என்றால் தூங்குவதை போல கிடைத்துக் கொண்டிருப்பார். இரவில் முதல் பாகத்தில் அம்மா வாந்தி எடுப்பாள். நடுஜாமத்தில் ஷியா பாப்பா எதையோ பார்த்து பயந்ததை போல கதறி அழுவாள். என் அம்மாவுக்கு 4 பேத்திகள். இவள்தான் அம்மாவின் கடைசி பேத்தி. அவள் மீது அம்மாவுக்கு அவ்வளவு அன்பு, அத்தனை செல்லம். அடிக்கடி தன் தாலியை ஆட்டி ஆட்டி இந்த நகை என் ஷியா குட்டிக்குத்தான் என்று பகிரங்கமாக அறிவிப்பாள். தன் வலிகளை முகத்திலும் பேச்சிலும் காட்டாமல் வைராக்கியத்தோடு இருந்த அம்மாவின் இறுதி நாட்கள் ரணம் மிகுந்தவை. அந்த ரணங்களில் பாதியை நான் விரும்பி வாங்கிக் கொண்டேன். நான் தவறாமல் 6 மணி நேரம் பயணம் செய்தாலும் நான் தினமும் இரவில் 2 முறை எடுத்தாக வேண்டும். ஒன்று நள்ளிரவில் காரணமின்றி கதறும் ஷியா பாப்பாவின் அழுகையை மாற்றுவதற்கு, இன்னொன்று பின்னிரவு பொழுதில் அம்மா வாந்தி எடுக்கையில் அருகில் இருந்து உதவுவதற்கு. ஒரு நாளும் ஷியாவின் அழுகை பேரொலி என் மனைவியின் உருக்கத்தை கலைத்ததே இல்லை. எல்லா நாளும் அவள் குரட்டை அதிர தூங்குவாள். என் அம்மா அப்படி இல்லை. பேத்தி தூங்கும் வரை வெடித்தே இருப்பாள். அழும் குழந்தையை தன் கையில் எடுத்த 5வது வினாடியில் ஷியா தூங்கி விடுவாள். ஒரு முலை குறைத்த என் தாயின் மார்பு ஷியாவுக்கு சொக்கும் உறக்கத்தின் பாசப்படுக்கை. அம்மாவிடம் ஷியாவை தூங்க வைக்கும் ஒரு வசியம் இருந்தது. எல்லோரும் நிர்சத்தத்தை போர்த்திக்கொண்டு ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கும்போது ஷியா பாப்பாவின் திடீர் அலறல் பயத்தின் படபடப்பை வெடிக்க வைக்கும். ஷியாவின் முதல் அழுகை ஒலிக்கத் தொடங்கியதும்
எனது கையிரண்டும் அவளை அள்ளி எடுக்கும். தூக்கத்திலும் அதிர்ச்சியாகும். இப்படியான ஒரு நாளில் மின்விளக்கை ஏற்றாமல் இருளில் நின்றபடியே சியாவை வாரி கைகளில் ஊஞ்சலை போல மடக்கிக் கொண்டு இடதும் வலதும் பெண்டுலத்தை போல அசைத்து பார்த்தேன். அழுகை நிற்கவில்லை. பின் தோளில் கிடத்தி யானை அசைவது போல முன்னும் பின்னுமாக அசைந்து பார்த்தேன். அப்போதும் நிறுத்தவில்லை. எல்லாம் செய்தும் தோற்றவனாய் சுவரில் சாய்ந்திருந்தேன். தூக்கமும் களைப்பும் என்னை வதை செய்து கொண்டிருந்தன. என் வலது தோளை யாரோ தொடுவது போல உணர்ந்தவனாய் வெடுக்கென திரும்பினேன். அருகில் அம்மா வந்து நிற்கிறார். அம்மா என்று மெல்லிய குரலில். ஷியாவை கொடு. அன்பை குடைத்து ரகசியமாக கேட்கிறார். நீ போய் தூங்குமா? மறுக்கிறேன். எனக்கு தூக்கம் வரல. நீ நாளைக்கு வேலைக்கு போகணும்ல, போய் தூங்குப்பா என்று பிரியத்தின் பெருமழையை கொட்டுகிறார். என் விழிகளில் நிறைந்த கண்ணீர் கன்னங்களில் வெதுவெதுப்பான இளஞ்சூட்டில் வழியத் தொடங்கியது. என் அழுகையை அம்மா பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கருத்த இரவு எல்லாவற்றையும் ஒளித்து வைக்கும் என் கண்ணீரையும். தொடர்ச்சியான உரையாடல் யாவரையும் எழுப்பக்கூடும் என்று அஞ்சி, குழந்தையை என்னிடம் கொடு, நான் தூங்க வைக்கிறேன், நீ போய் தூங்கு என்பதை போல மீண்டும் செய்கை செய்கிறாள். அவளது பிரியத்தை மறுக்க முடியாமல் போனதால் எனது உள்ளங்கைகளில் இருந்த ஷியா அம்மாவின் உள்ளங்கைக்கு இடம்பெயர்ந்தாள். இப்படி எல்லா இரவிலும் நான் விழிக்கும் போதெல்லாம் அம்மாவும் விழித்துக் கொள்வாள். நான் விழித்திருப்பதை அவள் எப்படித்தான் உணர்ந்து கொள்கிறாள் என்பதை நினைத்து நினைத்து நான் ஆச்சரியப்படாத நாளே இல்லை. அம்மாவின் நோன்மைக்கு தூக்கம் ஒரு நல்ல மருந்து. அதை எப்போதும் அவள் நிறைவாக எடுத்துக்கொண்டதே இல்லை. தான் வலியால் துடிக்கும் பொழுதுகளில் கூட பேத்தியை தூங்க வைப்பதற்காக அவள் எடுக்கும் முயற்சிகள் என்னை பயமுறுத்திக் கொள்ளும். வலியுடன் புன்னகைக்கும் அம்மாவின் முகம் இப்போதும் மறக்காது. ஷியா கை குழந்தை வளரும் வரை ரணம் மிகுந்த தன் பல இரவுகளை தன் பேத்திக்காக பரிசளித்தவள் அம்மா. குழந்தை நன்றாக தூங்கினால்தான் நன்றாக வளரும் என்று இப்போதும் என்னிடம் கூறுவார். ஷியா அப்பாவின் பொன்மடியில் இருந்ததை விட பாட்டியின் பூமடியில் இருந்த நாட்கள் தான் அதிகம். எனக்கு என் மகனின் உறக்கம் முக்கியம். என் அம்மாவுக்கு தன் மகனின் உறக்கம் முக்கியம். அம்மா ஒருபோதும் தன் உறக்கத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டதே இல்லை. அம்மாவை சேர்த்து எனக்கு 2 மகள்கள் என்பதை அவளிடம் இறுதி வரையில் நான் சொல்லிக் கொண்டதும் இல்லை. அம்மா எனக்கு மூத்த மகள், ஷியா எனக்கு 2ஆவது மகள். 8 வருடங்கள் நோயோடு போராடி பேத்திக்காக எத்தனையோ இரவுகளின் தூக்கத்தை பரிசளித்த அம்மா இப்போது நிரந்தரமாக பெருந்துயில் கொள்ள சென்று விட்டாள். அம்மாவின் படுக்கை அறையில் இப்போது அப்பா மட்டும் படுத்துக் கொண்டிருக்கிறார். இப்போதெல்லாம் அப்பாவின் முகத்தில் அம்மா தெரிகிறாள். மழைக்காலங்களில் அம்மாவின் பிரியம் வானவில்லில் வண்ணம் குடைத்து ரஸ்னா நிறத்தில் வானத்திலிருந்து பெருமழையால் பெய்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் அம்மாவின் நினைவு நாள் வரும்போதெல்லாம் அவளையே அறியாமல் அம்மாவின் நிழற்படத்திற்கு உதிரி பூக்களை அள்ளி அள்ளி போடுகிறாள் ஷியா பாப்பா. அந்த கணங்களில் படத்தில் இருக்கும் என் அம்மா இதழோடும் லேசாக